இந்த ஷோல நீங்க பார்க்க போற ஸ்டண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சயின்ஸ் கிளாஸ்ல அரை தூக்கத்துல இருந்தவங்க பண்ணது. இதுக்கான செய்கூலி சேதாரம் மட்டும்தான். இப்படி உதப்பட்டவங்க எத்தனை பேர் கணக்கு எடுத்து பார்த்தா பேனால இங்கே இருக்காது. அதனால இதை யாரும் முயற்சி பண்ணி பார்க்காதீங்க. காமெடியை பார்த்து சிரிச்சுக்கோங்க, சயின்ஸை பத்தி புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு அதான் வேணும். ஹலோ, கரெக்டான டைமுக்கு வந்துட்டேனா? நம்ம ஷோன்னு சொன்னா போதுங்க, அலாரம் வைக்காம ஆஜராயிடுவேன். நம்ம நேட் ஜியோல சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் ஷோக்காக. நண்பர்களே, என்னன்னு தெரியல, இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படிங்களா? உங்களுக்கு பிடிச்சிச்சா? யாருக்குதான் பிடிக்காது? சயின்ஸ பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம இருக்கவங்களோட லிஸ்டையும் அவங்க பண்ண சேஷ்டைகளையும் அதனால சயின்ஸ் கொடுத்த ட்விஸ்ட்களையும் ஒரு கதமமா வழங்குற ஹோஸ்ட் யார் இருக்கா? சும்மா அதிரடி ஆரம்பிக்கிற காமெடி சரவடிகளோட நீங்க, நான் மற்றும் நேட் ஜியோவோட சேர்ந்து இந்த சூப்பர் கூல் குரூப் ஸ்டடிஸ் ஆரம்பிக்கலாம். காலகிட்ட மனிஷ், காலகிட்ட. ஸ்கூல் ஸ்டடிஸ், ஹோம் ஒர்க்னு எல்லாத்தையும் விட்டு நீங்க ரிமோட்டை கையில எடுத்திருக்கீங்க. ஆனா அது எல்லாத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு ஷோவை கொடுத்தா சரி வருமா? நீங்களே சொல்லுங்க. அக்கா புரியுது, கோவப்படாதீங்க. சயின்ஸை படிக்கிறது கஷ்டம் நினைக்காதீங்க. சயின்ஸை படிக்காம விட்டா அதை விட கஷ்டம். இந்த வெள்ளக்குள்ள கராத்தல கல்ல உடைக்கிறத நம்ம கமர்கட்டு கடிக்கிற மாதிரி ஈஸி நினைச்சிட்டாரு. இதுக்காக தான் நாங்க மெனக்கெட்டு சொல்லி தரோம். நீங்க விளையாட்டா இதுல இறங்கினா கூட கைகால் கரண்ட் தான் வீட்டுக்கு வரலாம். ஏட்டி சுரக்கா கறி உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதனால எதுவா இருந்தாலும் அப்ளை பண்ணி பார்க்கணும்னு நமக்கு தோணும். அதுக்காக சயின்ஸை மறந்துடலாமா? குறை குடம் தழும்புதான் செய்யும். சொல்றது முழுசா புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு கோதால இறங்குனீங்கன்னா சம்பாதிக்கிற பணத்தை பூரா ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆனா அந்த வீடியோ எங்களுக்கு என்டர்டைன்மெண்டா மாறிடும் சொல்லிட்டேன். தன்னோட பில்லிலேயே பில்லி சுனியை வச்சுக்கிட்டு நம்மள இப்படி சிரிக்க வைக்கிறாங்களே, உங்களுக்கு பெரிய மனசுங்க. சுகமோ துக்கமோ அடியோ கடியோ எதுவா இருந்தாலும் பகிர்ந்துக்கோங்க. என் ஷோவை பத்தி நானே புகழ்ந்தா ரொம்ப போர் அடிக்கும். அதனால சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட பாருங்க. 4 பேருக்கு நீங்களே எடுத்து சொல்லுங்க. என்னடா 2 பேர் ஒழுங்கு புள்ள மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு பாக்குறீங்க? ஏர் பேக் வேலை செய்தான்னு பாக்குறாங்க. இனிமே வேலை செய்யாது. டிரைவருக்கு பக்கத்துல இப்படி பிகினியை போட்டு குதிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கிளம்பிடுவாரு. ஆனா விழுந்ததை பார்த்தா சற்று சந்தேகமா தான் இருக்கு. பல வருஷங்களோட உழைப்புக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் மற்றும் இன்ஜினியர்ஸ் புது புது விஷயங்களை உருவாக்குறாங்க. அதுல நம்மளுடைய பாதுகாப்புக்காக சில சேஃப்டி ப்ராடக்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் ஏர் பேக். இதுல சில முந்திரி கொட்டை என்ன பண்றாங்க, ஸ்கூல் பேக்ல ஸ்கூல் இருக்காது, அதனால ஏர் பேக்ல ஏர் இருக்குமான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அதனால வர கொடூரமான விளைவு பத்தி அவங்க யாரும் யோசிக்கிறது இல்ல. எப்படி உங்களுக்கு இவ்வளவு அறிவு வந்து நினைச்சு எனக்கே ஆனந்த கண்ணீர் வருதுங்க. இன்றைய முதல் போனே, கர்த்தராகிய இயேசுவே, உமது பிள்ளைகளை நீர் காப்பாற்றும் ஐயா. சயின்ஸ் அறிவில்லாத இந்த சாத்தான்களை எங்கள் ஷோவை பார்க்க வையும் ஐயா. கர்த்தரே. அடுத்து நீங்க பார்க்க போறது எங்களை செஞ்ச கேட்கலீங்க, இது சில மக்குங்க செஞ்ச கேக்கு. உன் கல்யாணத்துக்கு நாங்க மொய் வைக்கணுமா? வைக்கிறேன்டா. வாரே வா, இவங்கதான் குடும்ப குத்து விளக்கு. அவனை தூக்கி போட்டு குத்துங்க சொல்றேன். ஏர்வாடியில் இருக்க வேண்டியதுங்கெல்லாம் ஏர் பேக் சோதிக்கிற வீடியோவை பார்த்து சிரிச்சீங்க, சந்தோஷம். பட் இந்த ஏர் பேக் இன்ஜினியர்ஸால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரிய விஷயம். இந்த கண்டுபிடிப்பு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. அது என்னன்னா, ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படும் போது முக்கியமா தலையில அடிப்படுறவங்களோட எண்ணிக்கை இது மூலமா 30% கம்மியா இருக்கான். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு நாம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏர் பேக்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஓபன் ஆகும். அதோட டைமிங் வெறும் 30 மில்லி செகண்ட்ஸ் தான். அதனாலதான் கார் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்போது பேசஞ்சர்ஸ்க்கு அடிபடுறதுக்கு முன்னாடியே இந்த ஏர் பேக்ஸ் ஓபன் ஆயிடுது. இதனால ஏற்படுற ஷாக்ஸ் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்குள்ள இருக்கிற காத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருது. அப்படி இந்த காத்து வெளியே வராம போச்சுன்னா கூட பலமான அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஏர் பேக்ஸ் ஓபன் ஆகுறது 400 km/h ஸ்பீட்ல இருக்கும். அதனால இதோட ஃபோர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் கிட்ட ஒரு பஞ்ச் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த இம்பாக்டை ஃபீல் பண்ண முடியும். வாங்கனே, இதுல எப்படி பஞ்ச் கிடைக்கும் நீங்க செந்தில் கேட்கற மாதிரி கேட்கறது புரியுது. அதை டெஸ்ட் பண்ணி நாம எதுக்கு தேவையில்லாம வாங்கி கட்டிக்கணும்? இதுக்காக 2 வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வாங்குவாங்க, நாம கத்துக்கலாம். வாஷிங் மிஷின் உருட்டின்னு வந்திருக்காங்க. இது வாஷிங் இல்லைங்க, டெஸ்டிங். இது நிஜமாவே ஒரு பாம்பு வெடிக்கிற எஃபெக்ட் கொடுக்கும். என்ன கேட்டா, பழைய வாஷிங் மிஷினை பேப்பர் காரங்கிட்ட போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுறதும் நிறுத்திக்கலாம். இங்க இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். ஏர் பேக்ஸ்னால மட்டுமே நீங்க காப்பாற்றப்படுவதில்லை. வண்டியில இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் ஏர் பேக்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற குஷனிங், அதுக்குள்ள இருக்கிற காத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அதுக்கு பேர் தான் டிஃப்ளேஷன். இதை நீங்க கார்லயே விடுறது சால சிறந்தது. அதை கழட்டி செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். பாருங்க, சேஃபா இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஏர் பேக் சோஃபா கடியில வைக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இது நல்ல எண்ணமே இல்லைங்க. இவரு ஃப்ரெண்ட் அது மேல உட்கார வச்சு பறக்க விட போறாராம். நாளைக்கு பேப்பர் பாருங்க, உங்க போட்டோ வரும். டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு ஜாக்கிக்கு பதிலா ஏர் பேக்கை வச்சு தூக்குறாரு ஐயா. இப்ப கழண்டது கொய்யா. இப்ப சாரை தூக்குறதுக்கு ஒரு ஜாக்கி வரணும். ஏர் பேக் அடியில வச்ச சாரு சயின்ஸோட ஒன்னு சித்தி பிசிக்ஸை மறந்துட்டாரு. இந்த ஏர் பேக்கோட ஓப்பனிங் இன்ஃப்ளேஷன் எவ்வளவு தெரியுமா? 340.19 kilograms. நம்ம சின்ன வயசுல இந்த பாலித்தீன் பேக்ஸ் எடுத்து அதை ஊதி வெடிச்சு எல்லாருமே விளையாடி இருப்போம்.
ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு எங்க இருந்தா அவ்வளவு தைரியம் வருதோ, எதை எங்க வச்சு ஊதி வெடிக்கிறதுன்னு ஒரு விவசாய வேண்டாம். சார் எவ்வளவு அடக்க உடக்கமா அழகா உட்காந்து போஸ்ட் கொடுக்குறாரு பாத்தீங்களா. ஆனா இந்த ஊதுன ஏர் பேக் எங்கன்னே எதையோ அடக்கி வச்சு உட்கார்ந்த மாதிரி ஒரு சிட்டிங்ல சைஸா இருந்ததே. அப்பவே சந்தேகப்பட்டேன். இதுல இருந்து அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு அண்ணன் இப்படிதான் கூப்பிடப்படுக்கணும். இனிமே அவருக்கு ஏர் லாக் தான். இதுதான் கூடுவார் சங்காத்தம் சரியில்லைன்னா சேர்வா கூட நமக்கு செட் ஆகாது. இதுங்க ரெண்டும் ஏன் இப்படி அடக்கமா உட்காந்துருக்கு தெரியுமா? காத்து வாங்குறாங்களாம். எங்க இருந்து? அங்க இருந்து. காயமே இது பொய்யடா, இது வெறும் காற்றடைத்த பையடான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா வெறும் காத்தடைச்ச பையனால எவ்வளவு காயம் ஏற்படுதுன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏர் பேக்ன்றது கார்ல இருக்கிற ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட். அதை உங்க கவட்டை கடியில வச்சு அழகு பாப்பீங்க, அச்சடியில மூலமே கலங்கிருக்கும். என்ன கதறினாலும் வெளியே வராது. அடுத்து சீசா. பார்க்ல எல்லாம் இருக்குமே, இது எவ்வளவு அழகோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கும். இதை ஒழுங்கா விளையாட தெரிஞ்சவங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒருவேளை இந்த சீசாவை நீங்க லேசா எடுத்துக்கிட்டீங்கன்னா எது ஃபியூஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த ஏரி இறங்குற விளையாட்டை நீங்க இப்படிதான் விளையாடுவீங்க நடம் பிடிச்சீங்கன்னா உங்க கட்டத்துல 7.5 ஏறிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ அண்ணனோட மூக்கு ஏறி இருக்கா இறங்கி இருக்காங்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரியும். இந்த மூக்கு போட பாருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். உங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல முதல்ல சயின்ஸ் சேர்த்துக்கங்க, அப்புறம் மருந்தை ஏத்திக்கங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சீசா வெறும் ஒரு லீவர் தாங்க. இது சென்ட்ரல் பிவட் பாயிண்ட் மேல இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. சமமான வெயிட் இருக்கிற 2 பேர் 2 கார்னர்ல உட்கார்ந்திருந்தீங்கன்னா இந்த லீவர் இப்படி பேலன்ஸ்டா இருக்கும். இந்த பொசிஷனுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். யாராவது ஒருத்தர் காலால ஃபோர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா சீசா கேம் ஸ்டார்ட் ஆயிடும். இதுல ஒருத்தரோட எடை மட்டும் ஜாஸ்தியா இருந்ததுன்னா சீசா கேம்ல அவர் மட்டும் தான் இருப்பாரு, இன்னொருத்தர் மலையேறிடுவார். இதை நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு வெயிட்டா இருக்கிறவங்க பிவட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல வரணும். அப்படி பண்றதுனால வெயிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நீங்க ஈக்குவல் ஆயிடுவீங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு லைவ் வீடியோ காட்டுறேன் இருங்க. துள்ளி குதிக்கிற மான்கள் மாதிரி இந்த 2 பெண்களும் எவ்வளவு அழகா குதிக்கிறாங்க பாத்தீங்களா? பாக்குற நமக்கு ஜாலியா தாங்க இருக்கும், ஆனா பறக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் படபடன்னு இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி நாமளும் என்ஜாய் பண்ணலாம். அப்படின்னா பொண்ணுங்க மட்டும் கரெக்டா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? நிச்சயமா இல்ல. அது எப்படி உங்களுக்கு அப்படி தோணலாம்? இந்த அழகான சிரிப்பை நல்லா பாத்துக்கோங்க. இவங்களுக்கு பல்லு தேய்க்கிற நேரம் ரொம்ப வேஸ்டா போதான். அதை மிச்சம் முடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ட்ரிக். ரிவைண்ட் ப்ளீஸ். எங்க தப்பு நடந்தது தெரியுதா? ஒருத்தர் வெயிட் கம்மி, இன்னொருத்தங்க வெயிட் ஜாஸ்தி. அது வேற யாரும் இல்ல, இந்த பொய்க்கால் குதிரை ஆடுற புன்னகை அரிசி தான். ஒருவேளை இவங்க இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மேல இருக்க மாட்டாங்க, பேலன்ஸ்டா இருந்திருப்பாங்க. தேவையில்லாம காலை வச்சு ஃபோர்ஸ் கொடுத்து மேல போனவங்க சும்மா இருந்த கம்பியை விட்டாங்க, பறந்து போய் பிவட் பாயிண்ட்டை கடிச்சிட்டாங்க. இனிமே இந்த புன்னகை அரிசிக்கு புழுங்கல் அரிசி கஞ்சிதான். நீங்க ஒரு அப்பாவா? உங்க குழந்தைங்களோட சீசா விளையாடணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைக்கு இந்த வீடியோ ஒரு வாட்டி காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்க குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. குழந்தைய குஷிப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஏர் பெட்டை சீசாவை மாத்தி எப்படி ஜாலியா விளையாடுற பாத்தீங்களா? அந்த குழந்தைய என்ஜாய் பண்ணி அதை ஒன்ஸ் மோர் கேக்குதுன்னா பாத்துக்கோங்க. வாவ். ஓ உலக குழந்தைகளே, உங்க அப்பாவை இதே மாதிரி குதிச்சிட்டு போறாரு. அம்மா, இந்த அப்பா ரொம்ப தப்பா விளையாடுறாங்க, எனக்கு இந்த அப்பா வேண்டாம். என் மனதில் உள்ளதை சொல்லிவிட்டாய் என் செல்வமே. இந்த பனிமலை எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளாவில போட்டு வெளுத்த மாதிரி வெள்ளை வெளையேன்னு இருக்கும். குளிர் அடக்கிறதுக்கு புசு புசுன்னு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, மண்டைக்கு தொப்பி, கையில கிளவுஸ், கால்ல சாக்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் விளையாடுறதுக்கு தான். ஆனா இந்த மாதிரி விளையாட்டை விளையாட தெரிஞ்சவங்களோட விளையாடுனீங்கன்னா அழகா கண்ட்ரோல்டா இருக்கும். ஆனா இந்த ஸ்லெட்ஜஸ் நம்பி பனில இறங்கினதுக்கு அப்புறம் தானே தெரியுது கூட இருக்கவன் சரியில்லைன்னா கொடை சாயறது நிச்சயங்கிறது கருத்து. இந்த மாதிரி இடத்துல நம்ம சிக்னல், ஜீப்ரா கிராசிங்ல எதிர்பார்க்க கூடாதுங்க. நாலா பக்கமும் சுத்தி முத்தி பார்க்கணும். அசந்தா கொண்டாந்து நேரா விட்டுருவானுங்க. ஐயோ சாரி சார். என்னங்க என்ன கை விட்டுறீங்க, நான் சொல்றத காதுல வாங்குங்க. சாரிங்க, நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்களேன். இந்த மாதிரி கொடுமையான வீடியோ எல்லாம் காட்டுறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸ்லெட்ஜஸ் நீங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட அதை நிறுத்துறத பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா புலம்பி பலன் இல்லை, எங்கேயுமே அது நிக்காது. வெல், இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கேள்விக்கான விடை அப்பவே உங்களுக்கு கிடைச்சிடும். ஐஸ் கட்டி மாதிரியே ஸ்னோ மேலேயும் தண்ணி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அதனாலதான் ஸ்லெட்ஜ் இந்த சர்ஃபேஸ் மேல நான் ஸ்டாப்பா வழுக்கிட்டே போகுது. இந்த லேயர் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இது லூப்ரிகேஷன் மாதிரி வேலை செய்யுது. அதே சமயத்துல ஃபிரிக்ஷனையும் குறைக்குது. இதனால ஸ்லெட்ஜ் வழுக்கிட்டு போகுது. நியூட்டன் சாரோட ஃபர்ஸ்ட் லா பிரகாரம் பாத்தீங்கன்னா எதிர்வினை இல்லாத எந்த ஒரு பொருளும் பெறலாம சும்மா போய்கிட்டே இருக்கும். இதுல இருந்து என்ன புரிஞ்சுது? சர்ஃபேஸ் மேல தண்ணியால ஏற்படுற ஒரு சின்ன லேயர், அந்த வழுவழுப்பான லேயர் இல்லைன்னா வழுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா பனியே இல்லாம இதை பண்ணா பப்பாருப்பான பல்ட்டி தான் அடிக்கணும். இந்த கட்டம் போட்ட சட்டைக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு.
ஆனா பனியை பார்த்த உடனே இப்படி பரவசமாயி மல்லாக்க படுத்துட்டு இப்படி பறந்து போக முயற்சி பண்ணி அவரு பகல அவரே பிகில் ஊத வச்சிட்டாரு. ஒன்னு சொல்ல நல்லா கேட்டுக்கோ, நீ எகிரி ஊழும் போது உன்னை பிடிக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நீ உழுந்தத வீடியோ பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா எவனா ஒருத்தர் இருப்பான். ஷேர் ஆட்டோல போற மாதிரி நினைச்சு இதுல ஏறணும், வாழ்க்கை பெரிய போராட்டம் ஆயிடும். என்ன கிளாமர் கம்மி ஆயிடுச்சா? அது என்ன உழுந்து வாரினதுக்கு அப்புறம் ஓ காடு குறுக்க படுத்தவன் தான் சறுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தவன் ஃபர்ஸ்ட் அவனை போல. பனியில இந்த ஸ்லெட்ஜ் எல்லாம் பயங்கர வேகமா போகக்கூடியதுங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்புறம் உங்களுக்கு நியூட்டன் சாரோட லாவ் பத்தி நல்லா தெரியும்ல. அவர் என்ன சொல்றாரு? தம்படோ, என்னோட முதல் லா ஆஃப் மோஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருள் கிளப்பி விட்டுருச்சுன்னா எதிர்வினை இல்லாத வரைக்கும் பொருள் நிக்காது తెలుసா? நேரம் நல்லா இல்லைன்னா நேரா போய் முட்டிப்போம், வளர்ப்பு சரியில்லைன்னா தடுப்புல போய் முட்டிப்போம். இதுதான் நாம வளர்த்த நாயா இருந்தாலும் நேரம் சரியில்லைன்னு சொன்னாக்கா எந்த நாயும் சொன்னா கேட்கும். இந்த நாயை கூட்டிட்டு வராதீங்க, நான் அப்பவே சொன்னேன், என்ன கிண்டல் பண்ணீங்க. நாம சருவல்ல சும்மா சருன்னு வரும்போது குறுக்க எவனாவது ரெண்டு பேட்டி கேட்டானா அவனை ஒரே தூக்கு. பேட்டி எடுக்க வந்த ஒரு பெல்ட் அடிச்சு அந்த புல்லட்டின்ல போட சொல்லு. That was a bad idea. பார்க்கோருங்கிறது ஒரு அசட்டுத்தனமான துணிச்சலான ஸ்போர்ட்டுங்க. இதை கண்டுபிடிச்ச நாடு பிரான்ஸ். இதை ஒரு பூனை மாதிரி, இல்ல ஒரு குரங்கு மாதிரி, இல்ல ஒரு மாஸ் ஹீரோ மாதிரின்னு சொல்லலாம். அவங்கள மாதிரியே ஒரு அசாத்தியமான சக்தியோட செவுத்துக்கு செவுத்து தாவறது, இந்த தெருவு தெரு ஓடுறது, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. ஒரு செவுத்துல இருந்து இன்னொரு செவுத்துக்கு தாவறது, ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு போறது, இது எல்லாத்துக்கும் நிறைய மூவ்ஸ் இருக்குங்க. இது ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அடேங்கப்பா, இதுக்கு ஒழுங்கா படிக்கட்டுல இறங்கி கீழே போயிருக்கலாம். வாங்க இப்ப நம்ம ஒரு சில பேசிக் மூவ்ஸ்ல ஆரம்பிக்கலாம். நாம பார்க்க போற முதல் பேசிக் மூவ் பேரு கேனர். இப்படி வேகமா முன்னாடி ஓடி பின்பக்கமா பார்த்து ஒரு சமோசம் அடிக்கணும். இதோ இப்படி. இது ஒருவேளை நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னா உங்க கேர்ள் ஃபிரெண்ட் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா உங்க அன்னைக்கே வந்து தர்மாஸ்பத்திரியில பார்க்கலாம். நல்லா இருந்த மூக்கை சப்பையாக்கி கேர்ள் ஃபிரெண்ட் முன்னாடி நீங்க எப்படி நிப்பீங்க? ஏற்கனவே ப்ரொஃபைல்ல பிரமாதமா இருக்கீங்க. சயின்ஸ் மூவ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த அடி மிச்சம் தானே. போஸ் கொடுத்தது போதும், கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எந்திரி மேன். நீங்க வேற ஹரிசான்டல் ஸ்பீட ரொட்டேஷனா மாத்துறதுல தான் உங்களோட திறமையே அடங்கி இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றத பாருங்க. கைகளை மேல உயர்த்தி அவரோட உடம்ப சுழல வைக்க முயற்சி பண்றாரு. அதே நேரத்துல சுத்துறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக அவரோட கால்களையும் மேல கொண்டு வராரு. லா ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இவர் இவ்வளவு வேகமா சுழறாருங்கிறதையும் கிளீனா சொல்லும். அது என்னங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. உங்க உடம்போட அளவு பாதி ஆயிடுச்சுன்னா நீங்க சுழல்ற வேகம் 4 மடங்கு ஜாஸ்தி ஆகும். அதி மாட்டா. புரிஞ்சுதா? ஓகே, கிளாஸ் டிஸ்போஸ். அங்கிலுக்கு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனை பத்தி தெரியல போல இருக்கு. நின்ன இடத்துல ரிவர்ஸ் கியரை போட்டு வழி கழிச்சு சட்டாக் பட்டாக்னு கீழே விழுந்தாரு. அட பரவாயில்ல அங்கிள், இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. வெரி குட், எல்லாம் ஓகே. பார்க்கிங் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னும் இருக்கு, இருங்க. இந்த பார்க் ஓவர்ல கேனருங்கிறது ஒரு பேசிக்கான மூவ் தான். இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான மூவ் இருக்கு. இதுல ஒருத்தர் ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தி அதுல இந்த நார்மல் கேனர் மூவ் செய்யணுங்கிறது தான் விஷயம். அதுக்கு பேர் தான் காங் கேனர். இந்த பார்க் ஓவர்ல இருக்கிற ரொம்ப கஷ்டமான மூவ்ஸ்ல இதுவும் ஒண்ணு. வாங்களேன், அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த செவுத்தை நோக்கி ஒருத்தர் வேகமா ஓடி வராரு. ஆனா காலை யூஸ் பண்ணி இதுல ஜம்ப் பண்றதுக்கு பதிலா கையை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரொட்டேஷனை முடிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் காங் கேனர். ஆனா இதுல கூட கேனரோட மூவ் மாதிரியே இதுல சயின்ஸோட ரூல்ஸும் முக்கியமா இருக்கு. அதோட காமன் சென்ஸையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம் ப்ரோ. நீ குப்பால கூட லாக்கிலன்னு வீட்டுல திட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் குப்பை தொட்டி மாதிரி ஷேப்ல எது இருந்தாலும் அதுல ஊச்சிறாரு. ஜம்ப் பண்ணும்போது உடம்போட லெங்க்தை குறைச்சாதானே நீங்க சுழல முடியும். இது தெரியலையே. அப்பதான் நீங்க சுத்துற வேகம் 4 மடங்கு ஜாஸ்தி ஆகும். அப்பா, இப்ப பாத்தீங்களா, இவர் சுத்துறத மறந்தாரு. இப்ப தலை சுத்துமே. தம்பி எங்க தப்பு பண்ணா தெரியுமா? உடம்பு சுத்துங்க தம்பின்னு சொன்னா காத்துல காலை நீட்டி படுத்திருக்காரு. அங்க என்ன தலகாணியா போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு சம்பவத்தையும் ஒருத்தன் அசராம நின்னு வீடியோ எடுக்கிறான் பாருங்க. அவனை கூப்பிட்டு வச்சு விழா எடுக்கலாம். அடுத்த யாரோ ஒருத்தர் வித்தியாசமா பண்ண போறேன்னு சொல்லி வேலிக்கு டிச்சு விட்டாரு. நல்ல வேலை, மண்டையில வளமான களிமண் இருந்ததுனால ஒன்னும் ஆகல. உங்க மண்டைய மக்கள் காட்டுங்க. அதுல ஒரு ரோஜா பூவிங்க தம்பி, கிடுகிடுன்னு வளரும். ஒருத்தர் மரத்துக்கு மேல ஏறி போய் அதுல இருக்கிற கிளைய வெட்டிட்டு இருக்காரு. அந்த அடி முட்டாளுக்கு கடைசி வரைக்கும் தெரியல தான் உட்கார்ந்து இருக்கிறது நுனி கிளையிலங்கிற விஷயம். நான் இப்ப சொல்றது பழைய கதையாவே இருந்தாலும் அந்த பழங்கதையை கேட்டு இவர் எதுவுமே கத்துக்கலையே. இவராவது மரம் வெட்டினாரு. ஆனா இந்த மரமண்ட பண்ண வேலையை பாருங்க. இவர் டைனிங் ரூம் ரொம்ப சின்னதா இருக்கான். அதனால ஸ்டடி ரூம் இடிச்சிட்டு இருக்காரு. சார், உங்களுக்கு இப்ப சாப்பாடை விட சயின்ஸா தேவைப்படுது. வாப்பா, ஊர் சுத்தி மூஞ்சில என்ன சுத்தி பாத்தீங்களா? இது எவ்வளவு முட்டாள்தனமான காரியம். வீட்டுக்கு வெளியே ஆள் இருப்பாங்க, உள்ளே ஆள் இருப்பாங்க. அதை பத்தில கவலையே படாம
புல்டோசர் விட்டு பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. God, it was so stupid. Somebody needs to இந்த வேலையை பார்த்த மேஸ்திரி உட்கார வச்சு அவர் மூளை இஸ்திரி பண்ணாலும் தப்பு இல்ல. எங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் போதும் சார், அங்க போய் ஹெல்ப் பண்ற வேலையை பாருங்க போங்க. someone. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலையில விபத்துனால ஏற்படுற மரணத்தோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. பல பேருக்கு மோசமான காயங்களும் ஏற்படுது. நீங்களும் இதுக்கு பலியாக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. எவ்வளவு வெயிட் வச்சாலும் அந்த பில்டிங் கீழே விழாத மாதிரி தான் ஒரு பில்டிங்கை எப்பவும் டிசைன் பண்ணுவாங்க. அந்த பில்டிங் நீங்க உடைக்கணும்னு முடிவு பண்ணி சுவத்துல இருந்து இடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனால ஏற்படுற விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க கீழே வந்து இடிக்க ஆரம்பிச்ச உடனே மேல இருக்கிற வெயிட் எல்லாம் கீழே வந்து உங்க தலைமையிலேயே விழும். அதனாலதான் சேஃப்டியா எப்பவுமே மேல் பகுதியிலிருந்து நீங்க வேலையை ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு பாகங்களையும் தனித்தனியா எடுக்க நீங்க முயற்சி பண்ணணும். இதுதான் முறை. கூரையில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா எந்த குறையும் இல்லாம வீட்டுக்கு போலாம். வீட்டு அடிக்கிறதுக்கு சயின்ஸா எவன்டா சொன்னது அப்படின்னு வீடாப்பா பேசிட்டு ஒருத்தர் கிளம்பினாரு. சார் வீடு அப்புறம் இடிக்கல, ஃபர்ஸ்ட் பிரேக்க பிடிங்க. பெரிய ஒரு வாழ்ற இடம் அப்படி பனியில மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றதுக்காக அப்படியே வச்சிருந்தா எப்படி கொஞ்சம் பயன்படுத்துறது. That's the way to do it. No, it's not. Mark, I'm gonna kick your ass. இன்னைக்கு காலையில நான் ஒரு காட்சியை பார்த்தேங்க. ஆஹா, என்ன குளிர்ந்த நீர், அதுல கூலான காத்து, அதுல மேகம் மாதிரி பனி, இது எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு அப்படியே அதுல இருந்து வெளியே வரா பாருங்க. அந்த காட்சியை பார்த்து வர்ணிக்க வார்த்தை இல்லாம நான் தவிச்சிட்டேங்க. அந்த பொண்ணு அப்படியே கொஞ்ச நேரத்துல வெளியே வந்து என்ன பார்க்க, நான் அவளை பார்க்க, எங்க மனசுல அலைப்பாய, 2 பேர் கண்ணிலும் கரண்ட் பாய, அவளை அப்படியே கபால்னு கட்டி புடிச்சு ஃபீல் பண்றதுக்குள்ள ஷோக்கு வாங்கன்னு கால் பண்ணி எழுப்பி விட்டாங்க. நீங்க வீடியோவை பாருங்க, வைத்திருச்சல கிளப்பிட்டு. இந்த அழகி அலைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தெரியாம போஸ் கொடுத்துட்டாங்க. பொதுவாகவே அலைகளுக்கு அழகியல்னா ரொம்ப பிடிக்கும். இந்த அலைகள் கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு கடற்கனி நினைச்சு பொண்ணை கட்டி பிடிச்சிருச்சு. பாவம் தண்ணியில நினைச்சதுல கட்டாயமா ஜல்பு பிடிச்சிருக்கும், ஜுரமே வந்திருக்கும். நீ காட்டுமா தெர்மாமீட்டர் வச்சே ஆகணும். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு அலைகளோட சரியா செட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை மட்டும் புரிஞ்சுட்டா போதுங்க. அது அவ்வளவு கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸிங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். வெறும் அலைகள்னால மட்டுமே கடல்ல இருக்கிற தண்ணி கரைக்கு வருவதில்லை. அதுக்கு காரணம் கடலுக்கு மேல வீசுற பலமான காற்று. இந்த காற்று தான் கடலோட மேற்பரப்புல பலமான அலைகளை உருவாக்குது. நீங்க இந்த ஸ்டேடியம்ல மெக்சிகன் வேவ் பார்த்திருப்பீங்க. இவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணங்க. அவங்க சும்மா அவங்க கைகளை மட்டும் உயர்த்துறாங்க, அவ்வளவுதான். ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் கையை தூக்குறதுனால நமக்கு அது அலைகள் மாதிரி தெரியுது. ஆனா இது காத்துனால உருவானது இல்லைங்க, யாரோ அடிச்ச கோல்னால உருவானது. ஒருவேளை நீங்க அலைகள்ல முழுகாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் சர்ஃபேஸ அலைகளுக்கு மேல ரொம்ப குறைவா வச்சுக்கணும். அப்போ உங்களோட பயணம் சேஃபா அமையும். உதாரணத்துக்கு இங்க கடல் தன்னோட கோர முகத்தை காட்டுது. அதனால இந்த போட்டை ஓட்டுறவரு தன்னோட போட்டுக்கும் கடல் அலைக்கும் இருக்கிற கான்டாக்ட் சர்ஃபேஸ ரொம்ப குறைவா வச்சுக்க முயற்சி பண்றாரு. அதனாலதான் இப்படி ஒரு கண்டிஷன்லயும் இவரால அலைகளுக்கு ஏத்த மாதிரி போட்டை செலுத்த முடியுது. உண்மை சொல்லணும்னா இந்த மாதிரி கடல்ல ஏற்படுற பெரிய பெரிய அலைகளை பாக்குறதுக்கான வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் அமையறது இல்ல வாழ்க்கையில. ஆனா ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி பேரலைகளை நீங்க உங்க கடற்கரையில பாக்கலாங்க. இந்த மாதிரி கரைகள் இருக்கிற தடுப்புனால அலைகளோட வேகம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குறும்பு காட்டுறதுக்கு அங்க போய் உட்காரக்கூடாது. அலை வந்துச்சுன்னா நம்மளை மொத்தமா குளிப்பாட்டி விட்டு போறோம். வரும்போதே சோப்பு ஷாம்புல கொண்டு வந்திருந்தா நல்லா ஸ்நானம் பண்ணிருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பெரிய அலைகள் சின்ன அலைகளுக்கு மேல ஏறி இப்படி முன்னாடி வருது. இதுல முக்கியமா மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம், 1 கியூபிக் யார்ட் அளவுல இருக்கிற தண்ணியோட வெயிட் கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல பஞ்ச் என்ன, அலைகள் சும்மா அளந்து அடிச்சாலே 1 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா, இந்த பாடுறா. ஒருத்தன் நேரம் புடச்சுக்கிட்டு என்ன வெயிட்டா பேசிட்டு இருக்கேன். எவன்டா சிரிச்சது? விஷயத்தை கேளுங்க. நாம எவ்வளவு வேகமா ஓடினாலும் சரி, அந்த ரேஸ்ல அலைகள் தான் கண்டிப்பா ஜெயிக்கும். அதுகிட்ட சீன் காமிச்சா டங்கு வார் கிழிஞ்சிரும். இது வரைக்கும் வந்ததிலே மிகப்பெரிய அலைன்னு பதிவான ஒரு பெரிய அலையோட பேர் என்ன தெரியுமா? அதான் டைஃபூன் குரோசா அப்படிங்கிற அலை. இதோட உயரம் கிட்டத்தட்ட 32 மீட்டர்ஸ். அதாவது கிட்டத்தட்ட இதோட உயரம் ஒரு 10 அடுக்கு மாடி பில்டிங் அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஒரு உண்மை என்னன்னா, அலைகளோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி அதோட எனர்ஜியும் இருக்குமா. உதாரணத்துக்கு அதோட உயரம் 2 மடங்கு அதிகமாச்சுன்னா அதோட எனர்ஜி 4 மடங்கு ஜாஸ்தி ஆகும்னு சொல்றாங்க. அதுக்காக தான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அலைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் நீங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி போகிறதுக்கு போகாமலே இருக்கலாம். முக்கியமா கரை நெருங்கும் போதுதான் அலையோட முழு சக்தியும் வெளியே வரும். ஒரு நல்ல டிரைவர்னா எப்படி இருக்கணும்? தண்ணியில இருக்கிற அலையை பார்த்து ஓட்டணும். மனசு எப்படி அலைப்பாய விட்டு ஓட்டக்கூடாது. அதனால போட்டு ஒரு கட்டுப்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கு. அவரும் கட்டுப்படுத்துறதுக்கு எத்தனையோ வாட்டி கீரை மாத்தி மாத்தி பார்த்தாரு. 2 4 ஒரு பொண்ணால பெரிய பெரிய கப்பலே கவுது. நீ என்ன பெரியவனா? கிளம்பு. அத்தான் என்னையா கேப்டன், நீ முழு நேரம் தண்ணியிலே இருக்கிற ஆளு, பெருசா நாள் அலைய பார்த்தோன்னே இப்படி தலைமறை வாரதா? உனக்கு ஓட்ட தெரியும் நம்பிதானே ஓனர் உன்ட்ட போட்டை கொடுத்துருக்காரு. நீ இஷ்டத்துக்கு போட்ல ஓட்டைய போட்டியே.
பிடிக்காத அது கள்ள தோணி வரும், அதுல ஏறி போயிடுங்க. இன்னைக்கு அவ்வளவுதான், ஷோ முடிஞ்சது. அளவுக்கு மீறின அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனா கூட அதுக்கு நிச்சய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. அதே மாதிரி தான் அறிவியலை மீறி நடந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஆபத்து சூழும். அளவோட சயின்ஸ் உங்களுக்கு சொல்லி தரும். அதனால இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம், சரியா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுங்கிறத நான் எக்ஸாமினேஷன் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரே ஒரு அட்வைஸ், இந்த ஷோல வர எதையும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்க கூடாது. ஆனா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். Right there.